எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே பார்த்துருப்பீங்க, தளபதியோடைய ஸ்பீச் பார்த்துருப்பீங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சாதாரணமா நான் அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையனா இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி சினிமால ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கு ஆர்வம், பெரிய ஆள் ஆகணும் ஆசை. ஆனா நீங்க தான் என்னைய இந்த அளவுக்கு சினிமால உட்கார வச்சுக்கிறீங்க. நீங்க என்னைய சினிமால இந்த அளவுக்கு உட்கார வச்சுக்கிறீங்க. நான் உங்களுக்காக அரசியலுக்கு உங்களுக்கு நான் நல்லது செய்ய போறேன். உங்களுக்கு உங்களுக்காக நான் இருக்க போறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த மாதிரி டிராவல் பண்ணிருப்பீங்க. எனக்கு என்னென்ன கஷ்டம், அசிங்கம், அவமானம் வந்துச்சோ அதுவும் நீங்க எனக்காக ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி இப்போ சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை உண்மையாயிருச்சு. கவர்மெண்ட்ல 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்குது. அதுல நான் கிளியர் பண்ண போறேன். டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட் நான் உருவாக்க போறேன். உள்ளார என்ன இருக்குதோ அதை நான் வெளில கொண்டு வரப்போறேன், மக்களுக்கு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுடைய கவர்மெண்ட், உங்களுடைய சர்க்காரு, மக்களுடைய சர்க்காரு, உங்களுக்காக நான் உழைப்பேன். பெண்கள் பாதுகாப்பு உறுதியா இருக்கும். அடிப்படையான கொள்கை கோட்பாடு கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும், ஜாதி மதம் இனம் என்ன பார்க்காம, கிறிஸ்டின் முஸ்லீம் ஹிந்துன்னு டிஃப்ரெண்ட் பார்க்காம எல்லாருமே ஈக்குவலா நான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எஜுகேஷன், ரேஷன், ஹாஸ்பிட்டல், சாலை வசதி, பஸ், டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நான் பண்ணுவேன். மெயின் கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் அதுலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தோழர்களுக்கும், கழக தோழர்களுக்கும், கழக நிர்வாகிகளுக்கும், வாக்கு சாவடி நிர்வாகிகளுக்கும், விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா, கான்பிடன்ஸா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், மீண்டும் கிடையாது, மீண்டும் மீண்டும் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.